கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய இந்த புனிதமான திருப்பலியானது திரு அந்தோணி சேவியர் அவர்கள் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைய ஒவ்வொரு ஜெபிக்கப்படுகிறது. ராஜா மர்சி ராஜா இவர்களுக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகும் கொரோனா நோயிலிருந்து மக்கள் அனைவரையும் ஆண்டவர் விடுதலை செய்ய வேண்டுமாயும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலுமாக இந்த புனிதமான திருப்பலியிலேயே பேராயர் ஆனந்தராயருடைய ஆன்ம இழைப்பாற்றிற்காகவும், அருத்தந்தை ஜான் பிரிட்டோ கப்புச்சனுடைய ஆன்ம இழைப்பாற்றிற்காகவும், நமது பங்கை சார்ந்த பிரான்ஸ் சேவியர் அன்பித்தில் இருக்கின்ற ஏஎல் தாஸுடைய ஆன்ம இழைப்பாற்றிற்காகவும், திருவாளர் ரிச்சர்ட் என்பவரின் ஆன்ம இழைப்பாற்றிற்காகவும், திரு பெனடிக்ட் அவர்களுடைய ஆன்ம இழைப்பாற்றிற்காகவும், இன்றைய தினம் நம்முடைய பங்கில் மரித்த திரு சாலமன் பாத்திமா மாதா அன்பியத்தில் இருக்கின்ற திரு சாலமனுடைய ஆன்ம இடைப்பாற்றிக்காகவும், திரு தேவசகாயநாதன் இவருடைய ஆன்ம இடைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் இருக்கலாம் என்றாடுவோம். மேலுமாக நம்முடைய பங்கில் இருக்கின்ற எல்லா குடும்பங்களையும் இந்த புனிதமான கல்வாரி பலியில் ஒப்பு கொடுத்து செலுப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவை இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நம் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகி இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகி இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாற்றில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் உள்ள இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் முன்னேற்றம் எங்களுக்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கின்றது. தலையாகிய அவர் பெற்ற மாட்சிக்கே அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் எனும் எதிர்நோக்கை எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயல் 1, இறைவாக்கியங்கள் 1-11 முடிய. தெயோப்பில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார்.
பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரத்தையும் காலத்தையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்துச் சென்று அவர்கள் பார்வையில் இருந்து மறைத்து விட்டது. அவர்கள் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். மக்களினங்களே, களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுவதற்கு உரியவர். உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. பல்லவி. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஆரவார ஒளியுடைய பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். பல்லவி. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர். அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். பல்லவி. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 4 இறை வாக்கியங்கள் 1 முதல் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, திருமுழுக்கு ஒன்றே. எல்லாருக்கும் கடவுளும் தந்தையும் ஆனவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால்தான் அவர் உயரே ஏறி சென்றார். அப்பொழுது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்துச் சென்றார். மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது. ஏறி சென்றார் என்பதனால் அவர் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? கீழே இறங்கியவர்தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானுலகங்களுக்கும் மேலாக ஏறி சென்றவர். அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொன்றாட்டர் இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும்
இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெறும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி நன்றி. இயல் 16 இறை வாக்கியங்கள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர். கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே புகழ். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னையாம் திரு அவை இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவர் எங்கிருந்து வந்தாரோ அந்த இடத்திற்கு மீண்டுமாக செல்கின்றார். தந்தையின் வலப்புறம் வீற்றிருந்து நமக்கான இடத்தை ஏற்பாடு செய்வதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்திருக்கின்றார். இந்த விண்ணேற்றம் நமக்கு கொடுக்கின்ற செய்தி 2. 1, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று நாமும் விண்ணகத்திற்கு உரியவர்களாக மாறுவோம். நாமும் தந்தையின் வலப்பக்கம் உரியவர்களாக மாற வேண்டும். அதற்காக நம்மை நாம் தயாரிக்க வேண்டும் என்ற முதல் பாடம். 2வது, நாம் அந்த நாள் அடைகின்ற வரையிலும், விண்ணேற்றத்திற்குரிய மக்களாக வாழ்கின்ற வரையிலும், விண்ணேற்றத்தை நாம் சம்பாவனையாக பெறுகின்ற வரையிலும் இந்த உலகத்திலே ஆண்டவர் கொடுக்கின்ற செய்தியான நற்செய்தியை அறிவிக்கின்ற பணியை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்ற உன்னதமான படிப்பினையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களுக்கு கொடுக்கின்றார். ஆக இந்த செய்திகளை உள்வாங்கியவர்களாக நாமும் நிச்சயமாக விண்ணகம் செல்வோம் என்பதை உணர்ந்து அந்த விண்ணகத்திற்குரிய மக்களாக வாழ்வதற்கு தேவையான அருளையும் ஆசிரியம் ஆண்டவரிடம் கேட்போம். அந்த விண்ணகத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு தகுதியான காரியங்களை செய்து, நல்ல காரியங்களை செய்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ முயற்சிப்போம். ஆண்டவர் கொடுக்கின்ற படிப்பினையாகிய அந்த நற்செய்தி அறிவிக்கின்ற பணியை நம்முடைய சொல்லாலும் செயலாலும் வாழ்க்கையாலும் நாம் வாழ்கின்ற இடங்களில் இருந்து பிறருக்கு அறிவிக்க முற்படுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். அனைவரும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார்.
அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமென். ஆண்டவருடைய திருசன்னிதானத்திலே நம்முடைய தேவைகளை சமர்ப்பிப்போம். நம் குடும்பங்களுக்காகவும் கொரோனா 2வது அலையின் தொற்றினால் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கின்ற நம்முடைய தாய் திருநாட்டிற்காகவும் ஜெபிப்போம். எத்தனையோ உயிர்களை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். சொந்தங்களை, உறவுகளை இழந்து கொண்டிருக்கிறோம். இழந்த உறவுகளை நல்லடக்கம் செய்ய முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம் மீது இரக்கம் வைக்க ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உன் பிள்ளைகளாகி நாங்களும் இறைஞ்சி மன்றாடுகிறோம். இந்த கொரோனாவின் கோர தாண்டவத்தால் நாங்கள் அலைகழிக்கப்படுகின்ற நிலைப்பாடு நமக்கு நன்றாகவே தெரியும் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். ஆண்டவரே, உன் பிள்ளைகள் எங்களை கண்ணோக்கி பார்த்தருளும். இந்த நோய் தொற்றிலிருந்து விரைவில் நாங்கள் எங்களுடைய இந்திய தாய் திருநாட்டில் இருக்கின்ற மக்கள், ஏன் உலக மக்கள் அனைவருமே விடுதலை பெற தேவையான அருளையும் ஆசிரியையும் பாதுகாப்பையும் கொடுத்து எங்களை வழிநடத்த எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. கிறிஸ்து நமது மனித இயல்பை பங்கு கொள்ள திருவிழமானால் இத்தண்ணீர், ரசம் இவற்றின் மறைவு வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பை பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவாமை போற்றுகிறோம். ஏனெனில் நீர் வாழ்த்து பெறுவீராக. மது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நெருங்கி உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றலும். ஆண்டவரே, இறைவா, நாங்கள் இன்றும் கொடுக்கும் பலி உமக்கு உகந்ததாவதாக. ஆண்டவரே, என்னை கழுவிரலும் பாவத்திலிருந்து என்னை கழுவி தூய்மையாகும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வணக்கத்திற்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்திற்கு உரியவற்றையே நாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராக இயேசு மாட்சியின் மன்னர் பாவத்தின் மீதும் சாவின் மீது வெற்றி கொண்டவர் வான தூதர் வியப்புற இன்று வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகிறவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகிச் செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்துக்கு அவர்தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர்
ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவங்களில் இருந்து எப்போது விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமின்றி நலமாயிருக்குமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் வந்தடைகிறேன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். திருமண ஓலை அறிவிப்பு. செங்கல்பட்டு மறைமாவட்டம் தாம்பரம் பாத்திமா மாதா ஆலயம் எண் 3 பாரதிதாசன் தெரு, இரும்புலியூர், கிழக்கு தாம்பரத்தில் வசிக்கும் தந்தை ஸ்டீஃபன், தாய் பொம்மி இவர்களது மகன் SP ஜான் சஜன் என்பவருக்கும், செங்கல்பட்டு மறை மாவட்டம் நமது அற்புத குழந்தையேசு ஆலயம் வல்லம் எண் 254 கீழ் 1 TKM சாலை, மேலமையூர் வல்லம், செங்கல்பட்டில் வசிக்கும் தந்தை ஜே செல்வராஜ், தாய் மரிய ஜெயா சுதா இவர்களது மகள் ஷரீனா மேரி நிக்கிதா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இது 3வது ஓலையாக வாசிக்கப்படுகிறது. இந்த திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருப்பின் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்பதை நினைவுபடுத்த ஆசைப்படுகின்றேன். மேலுமாக 17ஆம் தேதி நாளை தினம் நடைபெறவிருந்த இந்த திருமணமானது மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. பிறகு தேதியானது அறிவிக்கப்படும் என்பதையும் உறவினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அறிவிப்புகள். மே மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழா. 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித 1ஆம் ஜான் திருத்தந்தை மறைசாட்சி நினைவு. 20ஆம் தேதி வியாழக்கிழமை சியனா நகர் புனித பெர்னார்தின் அருள்பணியாளர் நினைவு. 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெந்தகோஸ்தே பெருவிழா. அன்புக்குரியவர்களே, இந்த கொரோனா அலையினுடைய வேகமானது மிகவும் அதிவேகமாக பரவி கொண்டிருப்பதால் மீண்டுமாக உங்களை நினைவுபடுத்துகின்றேன். தயவு செய்து தனி கவனம் செலுத்துங்கள். தனிப்பட்ட முறையிலும் குடும்பமாக வெளியில் செல்கின்ற பொழுது பொறுப்போடு நடந்து கொள்ள, சமூக அக்கறையுடன் நடந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த சில தினங்களிலே நம்முடைய பாண்டிச்சேரி உயர் மறை மாவட்டத்தினுடைய பேராயர், முன்னாள் பேராயர் ஆனந்தராயர் அவர்கள் கொரோனாவினுடைய தாக்கத்தினால் இறைவனுடைய சேர்ந்திருக்கிறார்கள். அவருக்காக நாம் ஜெபிப்போம். மேலும் எங்களுடைய சபையை சார்ந்த ஃபாதர் ஏ ஜான் பிரிட்டோ அவர்கள் இங்கு நம்முடைய வல்லம் பங்கிலே ஏறக்குறைய பல ஆண்டுகளுக்கு முன்னதாக பணியாற்றியவர், இறைவனடி சேர்ந்திருக்கிறார். அவருடைய ஆண் வெளிப்பாட்டுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். மேலும் நம்முடைய பங்கை சார்ந்த பிரான்சிஸ் அன்பியத்திலிருந்து திரு AL தாஸ் அவர்களும் இன்றைய தினம் பாத்திமா மாதா அன்பியத்திலிருந்து திரு சாலமோன் அவர்களும் இறைவனடி சேர்ந்திருக்கிறார்கள். இவருடைய ஆண்மலை பாற்றுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். மேலும் இந்த நாட்களிலே கொரோனாவின் தொற்றினால் எண்ணற்ற அருட்தந்தையர்களும் கன்னியர்களும் மக்களும் இறப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் அனைவரும் கவனத்துடன் இருக்கும்படியாக உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணகம் அறி நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றேன். எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கே எமது கிறிஸ்துவ பற்றன்று எம்மை இட்டுச் செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.